வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த ஒரு காட்டில் ஒரு மணற்பரப்பான பிரதேசம், நிறையா மரங்கள் இருக்குது. ஆனால் அது வயற்காடு கிடையாது. அந்த மணற்பரப்பான பிரதேசத்தில் ஒரு வேடன் நிறைய பறவைகள் கிட்டுங்க, ஏன்னா மரம் நிறையா இருக்குல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய நெல்மணிகளை தூவி வச்சு அதில் வலையை விரிச்சு வச்சுருக்கேன். வலை விரிக்கிறது மேலே பறக்கிற பறவைகளுக்கு தெரியாது, நெல்மணி மட்டும்தான் தெரியும். அவ்வளவும் விதைச்சி வச்சுருக்கேன். அப்போ அந்த அந்த விரிச்சு வச்சிருந்த வலைக்கு மேலே நிறைய பறவைகள், குருவி, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சேர்ந்த கூட்டம் பறந்துட்டு போகுது, கிராஸ் பண்ணி போகுது. அதுக்கு தலைமை தாங்கி ஒரு பெரிய வயசான குருவி அதை வழி நடத்திட்டு போகுது. குட்டி குருவிகள்லாம் பின்னாடி தொடர்ந்து போகிறாங்க. அப்போ இப்போ தான் சிறகு முளைச்சி உல்லாசமாக பறந்து போகிற குருவிகளுக்கு அந்த நெல்மணிகள்லாம் கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியவும் அது சொல்லுது, அம்மா அப்பா இங்கே கீழே நெல்லுமணிலாம் யாரோ போட்டு வச்சுருக்குறாங்க, வாங்க, ரொம்ப செழிப்பானதாக இருக்குது, அதை போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஆமாம், மின்னுது, நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருந்தால் அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குமோ அவ்வளோ ஷைனிங்காக மின்னுது. எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சம்மதிக்கும் போது மூத்த வயசான குருவி வழி நடத்தி போகுதில்ல, அது சொல்லுது, ஒரு வயக்காடே இங்கே கிடையாது, நெல்மணிகளுக்கு விதைக்கக்கூடிய அவசியம் இல்லாத இந்த வனப்பிரதேசத்தில் ஒருத்தர் நெல்மணியை விதைச்சிருக்கிறாங்கன்னா அது சம்திங் நம்மளை மாதிரி பறவைகளை பிடிக்கிறதுக்காக வேடன் வலை விரிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு அது சாதாரண நெல்மணி தானா இல்லாட்டினா வலை விரிச்சு அதுக்குள்ளே போடப்பட்ட நெல்மணியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சின்ன குருவிலாம் கிண்டல் பண்ணுது, தாத்தா உனக்கு வயசாயிடுச்சதுனால கண்ணு சரியாக தெரியல, அது நெல்லுமணி தான், நாங்கள்லாம் இறங்கி சாப்பிட போகிறோம், நீ வேணா உசுருக்கு பயந்துக்கிட்டு தப்பிச்சு போயிரு அப்படின்னு கிண்டல் பண்ண உடனே அந்த வயசான குருவிக்கு தெரிஞ்சு போயிடுது, இது வேடன் விரிச்சிருக்கிற வலையில தூவப்பட்ட நெல்மணி தான் நல்லா தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போயிட்டா தான் இது போனோம்னா, நம்ம போகலைன்னா இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு புத்திசாலித்தனம் பத்தாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் கூட போய் தப்பிக்க முடியலன்னா நம்ம அவங்களோட சேர்ந்து நம்மளும் வேடன் இதில் சிக்கிக்கிடுவோம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி தப்பிக்க வைக்கலாம் எல்லாரையுங்கிற ஒரு நப்பாசையில் அதுவும் கீழே இறங்கி வருது. அப்போ எல்லாம் அந்த குஞ்சு குருவிலாம் சிரிக்குது, பத்தியா உனக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி நெல்லுமணியை கொத்த போகிற நேரத்தில் வலைக்குள்ளே மாட்டிக்கிடுறாங்க. மாட்டிக்கிட்டு வேடன் வலையை விரிச்சிட்டு வெளியே போயிருக்கிறான், இன்னொரு இடத்துல வலை விரிக்கிறதுக்காக போயிருக்கிறான். அவ்வளோ நேரத்துக்குள்ளே இப்போ எல்லாம் குய்யோ முறையோன்னு கத்துறாங்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமே தாத்தா, இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தான் கேட்குறாங்களே ஒழிய அந்த நேரத்தில் எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு அது பயத்தில் வேலை பார்க்கல, புத்தி வேலை பார்க்கல. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா இதுலேருந்து தப்பிச்சிடலாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுது. சொன்ன உடனே என்ன தாத்தா செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எல்லாருக்கும் சிறகு முளைச்சிருச்சு, யாரும் சிறகு இல்லாமல் இல்லை. அந்த சிறகை ஒன்று போல் நம்ம பிரயோகித்து நான் 1 2 3 சொல்லுவேன், கிளம்பி ஒன்று போல் பறந்து போனோம்னா நம்ம இந்த இடத்துலேருந்து வலையோடு தப்பிச்சு போயிடலாம். தப்பிச்சு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல இறங்கி அந்த வலையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு இதை நம்ம யோசிக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுது. சொன்ன உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, ரெடி 1 2 3 ஜூட் அப்படின்னு சொன்ன உடனே கப்புன்னு எல்லாம் பறந்துடுறாங்க. பறந்து அந்த சிக்கன்லேருந்து விடுபட்டுறாங்க. இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பெரியவங்களுக்கு தான் புத்திசாலித்தனம் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சமயத்தில் பெரியவங்க சொல்கிறாங்க, டே இந்த இதை நான் ஏற்கனவே நானும் செஞ்சுருக்கேன்ப்பா, இது செஞ்சால் இந்த மாதிரி சிக்கல்கள் வரும், அதை வர்றபோது உனக்கு நீ திணறி போனேன்னா அவன் தைரியம் குறைஞ்சிரும்பா அப்படின்னு ஏதாவது ஒரு செயலில் சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்ம கேட்கணும். இதைத்தான் வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறாரு, தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல்
வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை விட பெரியவங்க வந்து நமக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட வலிமையுள்ள எல்லாத்துலேயும் தலை சிறந்த வலிமையாகும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாரு. இது எவ்வளவு உண்மைன்னு பார்த்தீங்களா? ஆனால் இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்து பெரியவங்க எப்பவுமே தயாராக தான் இருப்பாங்க. ஆனால் பெரியவங்க அதை சின்னவங்க அதை கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. யோசித்து பார்த்துட்டு அதனால கிடைக்கக்கூடிய ஒரு ஏன்னா அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ நம்ம கெட்டு போகிறதுக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கிறதை தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துக்கு பொருத்தமாக இல்லை அப்படிங்கிற சில ஆலோசனைகள் இருக்கலாம், இருந்தால் கூட. ஆனால் பல ஆலோசனைகள் வந்து என்றைக்குமே பொருந்தி வரக்கூடிய ஆலோசனைகள் தான். அதனால தான் வழிகாட்டிகள்லாம் எப்போவுமே வந்து நமக்கு நல்லதை மட்டும் சொல்லி உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. அதுவும் நம்ம வந்து கவனக்குறைவால் ஒரு தவறு நடக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ரொம்ப வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது அவங்களுடைய அனுபவம். அந்த அனுபவம் வந்து என்றைக்குமே பொய் கிடையாது. நம்ம வந்து ஒரு விவேகமான இன்னைக்கு காலகட்டத்தில் விவேகமானங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜுங்கிறது வந்து ரொம்ப சூட்சமமான நாலேஜ் சீக்கிரமாக வந்துடுது. அது வேற, அது தொழில்நுட்பங்கிறது அட்வர்டைசிங் இதுலலாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பழிச்சுங்கிற வந்து புதுமையான எண்ணங்கள்லாம் வருது. அது வந்து புதுமையான எண்ணங்கள். ஆனால் அனுபவத்தோட கூடிய ஆலோசனைகள்ங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு வந்து என்றைக்குமே நம்ம கூட பயணப்பட வேண்டிய ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையை எல்லாரும் கேட்டு எப்பவுமே ஒரு தவறு செய்ய முடியாத ஒரு செயலை செய்து சாதிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நன்றி, வணக்கம்.